அட்ரஸ் மாற்றி போட்டது அவனோட தப்பு. மரியாதையா பேச வாசு. சரி, அவரோட தப்பு. அந்த அவர் யாருன்னே உனக்கு தெரியாதே. அவ்வளோ அவசரம்னா அவரே வந்து வாங்க வேண்டியதானே? அதை விட்டு இந்நேரத்தில் நீ எடுத்துகிட்டு போகிற. மனு, இது ஒரு வேளை உன்னை கடத்துறதுக்கான ட்ராப்பாக இருந்தா? ஏய், இவ்வளோ பிளைண்டாக எல்லாரையும் நம்பாத மனு. இப்போ எதுக்கு உருன்னு இருக்க? இந்த பார்சல் கொண்டு போய் கொடுக்காதன்னு சொன்னதுக்கா, இல்லை உன்னோட ஃப்ரெண்ட் இந்த அரவிந்த் ஜெயஸ்ரீயோட ரிலேஷன்ஷிப் பற்றி கமெண்ட் பண்ணதுக்கா? ஏய், ஒன்றை தான் கேட்குறேன். நீ அவங்கள நேர்ல மீட் பண்ணது கூட இல்ல வாசு. அப்புறம் எப்படி அவங்க ரிலேஷன்ஷிப்பை ஜட்ஜ் பண்ண முடியுது? ஏய், நான் பொதுவாக சொன்னேன். இந்த ஃபார் எவர் அண்ட் ஆல்வேஸ்லாம் சும்மா ப்ராக்டிக்கலாக வேலைக்கு ஆகாது. ஒன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்றதுனால அது இல்லைன்னு கிடையாது வாசு. நல்லா புரிஞ்சதுனால தான் அது வேண்டான்னு இருக்கேன் மனு. சும்மா ஆர்கியூ பண்ணோன்னு பேசாத வாசு. கல்யாணம் பண்ணி கடைசி வர ஒன்னா இருக்கவங்கள நீ பார்த்ததே இல்லையாடா? மொத்த பாப்புலேஷன்ல இப்படி கமிட்மெண்டோட ஒன்னா சந்தோஷமா இருக்க கூட்டம் தான் ஜாஸ்தி. and you know it.